நடிகை த்ரிஷாவும் 2 பேருமே வந்து ஒன்றா ஒரே காரில் வந்து இறங்கின ஒரு வீடியோ ரொம்ப ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு. விஜயோட ரசிகர்களாக இருக்கட்டும் இல்லை தொண்டர்களாக இருக்கட்டும் விஜய்க்கு எதிராக இப்போ செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? தற்குறி நாங்கள் தற்குறி இல்லை அப்படின்னு வெளியே வந்து பேசுகிறாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. முந்தா நாள் வந்து உனக்கு என்ன விஜய்க்கு நான் பொண்டாட்டி கூட இருப்பேன் உனக்கு என்ன அப்படின்னு கேட்டவங்க கூட இது ரொம்ப முகம் சுழிச்சிட்டாங்க. என்னடா இவ்வளவு சில கல்யாணம் யாருக்குன்னே தெரியல. அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் ஜோடி போட்டு இறக்குறாங்க. சோடி போட்டு பார்ப்போமா, உன் முன்னாடி என் முன்னாடி சோடி போட்டு பார்ப்போமா அப்படி ரொம்ப அட்டகாசமாக கார்லேருந்து இறங்கி இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஜாமக்கலமா ஜமாய் அப்படின்னு சொல்லி கையெல்லாம் போட்டு ரேம்ப் வாக்கெல்லாம் போட்டு நல்லா அட்டகாசமா சொல்லுவேம்மா. காருக்குள்ளே கட்டி பிடிச்சிருந்தாங்க முத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்லுவேன். உனக்கு என்ன வைத்து நீ நான் பார்த்தா காருக்குள்ள அப்படி வர்றாங்கல்ல பொது வெளியிலே இப்படி வர்றாங்க. ஒரே காரில் பின்னாடி சீட்லேருந்து இறங்கி வர்றாங்க. தள்ளி தள்ளியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. நடுவில் மதில் சோறு கட்டியிருக்காங்களா காரில் அப்படி எது இருக்கான்னு கேட்குறேன். காதல் சோறு மாதிரி சங்கீதா பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த பெட்டிஷனுக்கு வந்து நிவர்த்தி தேடலை. அதில் சொல்லி என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. விஜய் மேலே சங்கீதா கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கலாம். அதுக்கு சட்டத்தில் இடம் உண்டு. கிரிமினல் தாண்டி உறவு வந்து லீகலைஸ் பண்ண கிடையாது. சுப்ரீம் கோர்ட் சொன்னது வேற ஐடியா, இவங்க வேற மாதிரி கிரியேட் பண்றாங்க. அப்ப இந்த விஜய் முந்தா நாள் சைக்கோன்னு நான் சொல்லிட்டேன்னு சொல்லி அப்படி குதிச்சிங்க வானத்துக்கு பூமிக்கும். உங்களை தான் சொல்றேன். எப்படி சொன்னீங்க சைக்கோன்னு? சைக்கோ இல்லாமல் இது என்னது? ஆணவம். எவ்வளோ ஒரு அழிச்சாட்டி உங்களுக்கு ஆணவம். அது ஏஜிஎஸ் கல்பாத்தி அவர் யார் தேட்டர் சினிமா வட்டம் வச்சிருக்காரு கம்பெனி. சரி நீங்கள் உடனே நினைக்கலாம் லாஸ்ட் படத்தில் அந்த ப்ரொடக்ஷன் இருந்துச்சு அதனால 2 பேரும் இணைஞ்சு போனாங்க சார். உங்களுக்கு என்ன சார் ஊத்தரிச்சுன்னு கேட்குறீங்க இப்படி தானே? ஏன் அந்த படத்தில் ஹீரோயின் சினேகா தானே, இவங்க இல்லையே? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. அதாவது ஒரே ஃபங்க்ஷனுக்கு வராங்க, சரி ஒன்றா வந்துடலாம் அப்படின்னு. ஒரே மாதிரி புடவை, ஒரே மாதிரி வேட்டி, ஒரே கலர், சாண்டில் அந்த சட்டை எவ்வளோ திரும்ப விஜய் போட்டுருக்கு. சட்டை 30,000 ரூபா சட்டை, அந்த வேட்டி 20,000 ரூபா. அந்த வேட்டி பில்லு இருக்கு. அவர் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காரு போட்டிருக்க ஜட்டிலேருந்து பனியன் வரைக்கும் பில்லு எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாமே. பார்த்தாலும் தெரிஞ்சிடணும். அந்த ஃபீல்டில் உள்ளவங்க சொல்லிடுவாங்க தரமா இது இதுதானே. அப்போ அது வந்து இது வந்து நீங்கள் யாருக்கு வார்னிங் கொடுக்குறீங்க தெரியுமா? சங்கீதாவுக்கு இல்லை. பாவம் நம்மளா ஸ்டாண்ட் வித் சங்கீதாவையும் உங்களோட என்ன யார் பக்கம் நிற்கிறீங்க? நீங்கள் விஜய் பக்கமா இல்லை திரிஷா பக்கம் நிற்கிறீங்களா? சொல்லுங்க. அமைதியாக இருக்கிறத தான் அவங்க 2 பேர் பக்கம் தான் நிற்கிறீங்கன்னு அர்த்தம். நான் ஸ்டாண்ட் பை சங்கீதா. பயப்படாத. எந்த அப்பனும் ஊர் மேலே போகிறது பிள்ளைக்கு பிடிக்காதுமா, உண்மையாக பிடிக்காது. சரி ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம்ல சார், நம்ம அது வந்து தப்பான ஒரு இதில் பார்க்க வேண்டியதில்லை. பெண் பிள்ளைகள் கூட ஒத்துக்கிடுது, ஆனால் ஆம்பளை பிள்ளை ஒத்துக்கவே மாட்டான். நம்ம அப்பானா நம்ம அம்மாவுக்கு தான் கிரெடிட். மனசாட்சி உள்ள தமிழர் தாவேக தொண்டர்களே பேசுறது உண்மை. உங்கள் அப்பா ஒரு தப்பு பண்ணாரு நீங்கள் ஒத்துப்பீங்களா? எச்சரிக்கை வச்சது வந்து சங்கீதாவுக்கெல்லாம் கிடையாதுமா. சங்கீதா தான் ஆல்ரெடி கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி பேசுகிறோம் பார்த்தியா, நம்மளுக்கு எச்சரிக்கை விடுறாரு. அப்படி தான் போவேன். இப்போ என்ன என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. பெட்ரூம்ல எப்படி இருப்பீங்க 2 பேரும்? கட்டிலில் 2 குழந்தைகளாகவும் சரியான்னு வைரமுத்தையா பாடியிருக்காரு. அந்த மாதிரி இருந்தால் ஒரு வீடியோ போடுங்களா. 2 பேரும் ஒரு நண்பர்கள் ஒன்றா வந்தாங்க. சங்கீதா வந்து வேற ஸ்டாண்டு சொல்கிறாங்க, திரும்பவும் தாண்டிய உறவில் இருக்கிறாங்கன்னு. ஆமாம் அப்படி தான் இருக்கிறோம்னு ஒரு வீடியோ வெளியிடுங்களேன்னு சொல்கிறேன். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையாக கிடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாமல் கேட்டான். நல்லா இருக்கும்னு பார்க்குறதுக்கு இருக்குமா இருக்காதா? ஏற்கனவே ஒரு பொது வழியில் சோப் போட்டவர் தானே அவர். மாமியாளுக்கும் போட்டார், சீவித்தியாவுக்கும் போட்டார், சங்கவிக்கும் போட்டார்ல. ஒரு வீடியோ வெளியிடுங்க, பார்த்துட்டு போகிறோம். முற்றுப்புள்ளி வச்சிடலாம், எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடலாம். சங்கீதாவுக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடலாம்.
சங்கீதாவுக்கு அவுட் சைடு கோர்ட்டில் செட்டில்மெண்ட் பேசிக்கிட்டு இது இந்த வேலை இப்போ நேற்று செஞ்சார்ல இந்த வேலை. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? இது ஆதவர்ஜுனா புஷி ஆனதுக்கே பிடிக்காதுமா, கண்டிப்பாக பிடிக்காது. சோத்துல உப்பு போட்டு திங்கன்னா பிடிக்காது அவங்களுக்கு. சோத்துல உப்பு போட்ட மாதிரி லட்டையை போட்டு அடிச்சாங்கன்னா பிடிக்கும் அவங்களுக்கு. இதை பார்த்துட்டு இருப்பாங்க. பொது வழியில் வந்து பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற நீங்கள் திரிஷாவை கல்யாணம் பண்ணிவிடுங்க, அதான் பெட்டர். சோழி முடிச்சு திரிஷாவை கல்யாணம் பண்ணிவிடுங்கம்மா. சங்கீதாவை ஒரு மாடியில் வச்சுருங்க, திரிஷாவை அதுக்கு அடுத்த ஃப்ளோரில் வைங்க. அடுத்து கீனா சொன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தால் அதை அடுத்த மாடியில் வச்சு அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை வச்சுக்கோங்க, மேலே வச்சுக்கோங்க. ஒரே ஃப்ளோர் லிஃப்ட் வச்சுக்கோங்க. காலை சாப்பாடு ஒரு வீட்டில் சாப்பிடுங்க, மத்தியானம் ஒரு வீட்டில் சாப்பிடுங்க, நைட்டு ஒரு வீட்டில் சாப்பிடுங்க. உங்களை யார் கேட்டா? லீகலைஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்ல வர்றேன். சட்டப்பூர்வமாக்கிட்ட பேச்சே இல்லையே. சங்கீதா டைவர்ஸ் பண்ணிட்டு திரிஷாவை கல்யாணம் பண்ணிக்கங்க, நல்லது தான். உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஆக்சுவலாக இந்த மேட்டர் யாருமே பேசுறதை விட்டு 2 நாள் நீத்து போச்சு. இந்த மேட்டர் தெரியுமா உங்களுக்கு? நான் தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், பழைய பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணு, புது பேஷண்ட் அட்மிட் பண்ணு, பழைய பேஷண்ட் சங்கீதா விஜய் டிஸ்சார்ஜ் பண்ணு, தஞ்சாவூர் செங்கிப்பேட்டில் புது பேஷண்ட் விஜய் அட்மிட் பண்ணுறான்னு சொன்னல. ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. இவர் வேணுக்கிட்டு மறுபடியும் பேச வைக்கிறார். இப்போ எலெக்ஷன் வேற நெருங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் வந்து விஜய் அவர்கள் தரப்புல இருந்து வரப்போ இது எந்த அளவுக்கு கட்சியை பாதிக்கும்? ஏன்னா